எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்க்குறது கேட்குறது மெட்டாஜம். நான் அவங்க சீரியல் ராணி பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 12 ரிலீஸ் ஆன 2 முக்கிய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது, தாத்தா வராரு இந்த படம் தான் மக்களே. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராகவே ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த இந்தியன் 2 படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 1 வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு. இந்தியன் 1க்கு அப்புறமா இந்த இந்தியன் 2 எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் 7000 காட்சிகள் வந்து திரையரங்குகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் நிறைய வசூலிக்கிறதுக்கும் வந்து அதிக வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் தாத்தாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கும் இந்த படத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டியும் வசூல் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சைலண்டாக இன்னொரு மூவியுமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்ன மூவி அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ஃபிரான்னு ஒரு படம் பாலிவுட்டில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. யாரோட படம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிவுட் ஸ்டார் அக்ஷய் குமாரோட படம் இது. அவரோட 150th ஃபிலிம்ங்க இது. அப்போ ரொம்ப ஸ்பெஷலான படம் தானே இது. இந்த படம் வந்து என்ன கதை, 150வது படம்னா வந்து ஏதாவது ரொம்ப நல்ல படமாக நடிச்சிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, ஆமாங்க, 2020 நம்ம எல்லாருமே லாக்டவுனில் மாட்டிட்டு இருக்கும்போது தியேட்டருக்குலாம் போக முடியாத சூழ்நிலையில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகி இப்படியும் ஒரு படம் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்காம கூஸ் பம்ப்ஸையும் ஒரு தியேட்டர் ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதையும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு மூவியாக தான் வந்து சூரியரை போட்டுருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அபர்ணா பாலமுரளி சூர்யா நடிச்சிருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு அழகாக இயக்கியிருப்பாங்க. 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யாவோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. IMDb ரேட்டிங்கும் வந்து வேற லெவலில் இந்த படத்துக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை சேம் சுதா கங்கராவே வந்து இயக்கியிருக்காங்க பாலிவுட்லேயும். அதே மாதிரி தான் வந்து 2D என்டர்டைன்மெண்ட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டுமே போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, பெஸ்ட் விஷஸ் ஃபார் அக்ஷய் குமார் ஃபார் த மோஸ்ட் டிசர்விங் சக்ஸஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஃபேன்கெல்லாம் உங்களோட போஸ்டரை வந்து என்னோட பெட்ரூமில் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். நான் வந்து உங்கள் படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 150வது படத்துக்கும் இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. இப்படி ஜோதிகா வந்து அவங்களோட ப்ரௌட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்டை வந்து போஸ்ட் மூலியமாக சொல்லியிருக்காங்க. இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் 2 படம் பார்த்துட்டீங்களா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும்.